ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். வரும் ஜூன் 5ஆம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய பஞ்சமி தினம். இந்த பஞ்சமி தினத்துல நீங்க ரொம்ப எளிமையா ரொம்ப 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 எளிமையா இப்படிப்பட்ட ஒரு டம்ளர் தண்ணீர்ல மட்டும் இதை மட்டும் நீங்க சேர்த்து வைங்க போதும். இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை மட்டும் ஒரு டம்ளர் தண்ணீர்ல நீங்க சேர்த்து வைப்பது மூலியமா உங்க வாழ்க்கையில, அதாவது போட்டு வைக்கிறது மூலியமா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ப முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருளாக, ஒரு பரிகாரமா இது இருக்க போகுது. இந்த பஞ்சமி நாள் அப்படின்னாலே ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க. பஞ்சமி நாட்கள்ல நம்ம ஒரு பரிகாரத்தை பண்றோம், பஞ்சமி நாட்கள்ல ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னாலே மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும். பஞ்சமி அப்படின்னாலே நமக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை விட இந்த பஞ்சமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பஞ்சமி திதிகள்ல நம்ம என்ன செய்யறோம், அதாவது பஞ்சமி திதியில் நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்ற கேள்வியெல்லாம் இங்க பல நாட்கள் வரும். முக்கியமா இந்த பஞ்சமி நாள் அப்படின்றத சிம்பிளா சொல்லணும்னா, இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வழிபடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய அனைவருமே வழிபடக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? வாராகி அம்மன். வாராகி அம்மன், வாராகி தேவிக்கான ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டுத்தினாக அமைவது இந்த பஞ்சமி நாள். அதுவும் இந்த பஞ்சமி நாட்கள்ல நம்ம வாராகி நினைச்சு நெய் தீப வழிபாடு, நவதானியங்கள் வழிபாடு, அதுக்கப்புறமா முக்கியமா வாராகி தாய் நினைச்சு வீட்டுல தீபம் வச்சு வெற்றிலை தீபம் வச்சுலாம் வழிபடுவாங்க. ஆனா நீங்க அது எதுவுமே செய்ய வேண்டாங்க. ரொம்ப எளிமையா ஒரு டம்ளர் தண்ணீர், ஜலத்தை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாங்க. தண்ணீர் அப்படின்னாலே அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நம்ம வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள்ல இருந்து ஒரு தீர்வு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருளா இருக்குதுன்னா அது இதுதான். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த, எளிமையான ஒரு பொருளை நீங்க கண்டிப்பான முறையில் செஞ்சு பார்க்கணும். அப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நடத்தி கொடுப்பதற்கு இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு எளிமையான ஒரு பொருள் உங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கட்டாயமா சொல்றேங்க, இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை நீங்க ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு வைக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில் நம்ப முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சா இதை நீங்க இப்போ இன்னைக்கு சரியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு பொருளை சரியா இந்த வந்திருக்கக்கூடிய நாள் மிகவும் முக்கியமான நாளாக இருக்கு பார்த்தீங்களா? அன்றைய தினத்துல நீங்க இதை மட்டுமே கட்டாயமாக சேர்த்துட்டு மறக்காம உங்களுடைய வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு வச்சிருங்க. நிச்சயமா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில் இத்தனை நாட்கள், இத்தனை வருஷங்களாக இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகளிலிருந்து நீங்கி ஒரு முழு முதல் மாற்றத்தை அமைச்சு கொடுப்பதற்கான எளிமையான ஒரு பரிகாரமா இருக்க போகுதுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இனி எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால கட்டாயமா நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதற்கு முன்பு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில சரி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க, கஷ்டங்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா அதை எல்லாத்தையுமே இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு எளிமையான பரிகாரம்ன்றது சரி செஞ்சு வைக்க போகுதுங்க. ஏன்னா இது அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரங்க. ஆனா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களே போதும் போதுன்ற அளவுக்கு செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த ஒரு மகத்துவமான பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறது போது மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கட்டாயமா சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட பரிகாரத்தை பண்ண போறீங்க, என்ன பரிகாரத்தை பண்ண போறீங்கன்ற கேள்வி இருக்கும்ல, அதை நான் தெளிவா சொல்றேன். கண்டிப்பா இதை மட்டும் நீங்க முழு மனசோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் மாற்றங்களையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு டம்ளர் தண்ணியில என்ன போடணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா? முதல் விஷயம், இதை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருந்து பெரியல் வரைக்கும் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாங்க. இதை இவர்கள் தான்ன்றது கிடையாது, இவர்கள் மட்டும்தான் செய்யணும் கிடையாதுங்க.
யாருக்கு விருப்பம் இருக்கோ தாராளமான முறையில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும். இதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர். அதற்கு மேலே பெருசாக எதுவுமே தேவையில்லைங்க. ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் போதும். அந்த எடுத்துக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் போட்டு உங்களுடைய பூஜை அறையில் இல்லை உங்களுடைய வீட்டில் எங்கே வேணாலும் வைக்கலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை நீங்கள் வைக்கிறது மூலிமா மிகப்பெரிய மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். கஷ்டங்கள் இல்லாத, ஒரு குழப்பங்கள் இல்லாத ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழி வாய்ப்பை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத நன்மைகளையும் எதிர்பார்த்தது போல் ஒரு மாற்றத்தையும் பார்ப்பதற்கு இது உங்களுக்கு சிறந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். கண்டிப்பா சொல்ல முடியுங்க, நிச்சயமா சொல்ல முடியுங்க, இது உங்களுடைய வாழ்க்கையை தலையெழுத்த மாற்றி அமைக்கும். இப்போ நீங்க எடுத்துக்கூடிய அந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட வேண்டிய பொருள் இதுதான். ரொம்ப எளிமையான ஒரு பொருள், ஆனால் சக்தி ரொம்ப அதிகங்க. அதனால கண்டிப்பா இதை நீங்க செய்யலாம். நீங்க அப்படி என்ன பொருளை இதுல போட போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய வீடுகளில் நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருள், முதலாவது பொருள் பஞ்சமி நாட்கள்ல வாராய்க்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பொருள் அப்படின்னா அது வெற்றிலை. நீங்கள் ஒரு வெற்றிலை எடுத்து அதுல நீங்க இந்த தண்ணீர்ல போட்டு வைக்கணும். ஒரே ஒரு வெற்றிலை, புரியுதுங்களா? அதாவது வெத்தலைன்னு சொல்லுவாங்க. இந்த வெத்தலையை நீங்க எடுத்து தாராளமாக ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு வைக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கருப்பு எள். இந்த ரெண்டு பொருட்கள் தாங்க. முதலாவது வெற்றிலை, இரண்டாவது கருப்பு எள். இந்த 2 பொருட்களை மட்டுமே உங்களுடைய வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு வச்சாலே போதுமானதுங்க. உங்க வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் நீங்க பார்த்த துன்பங்கள்ல இருந்து, கஷ்டங்கள்ல இருந்து, பிரச்சனைகள் இருந்து இது அனைத்தையுமே சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. இது நம்ப முடியாத மாறுதலையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். கண் முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருந்தாலும் அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்து சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எதிர்பார்த்தது போல நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் அமையுங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நிச்சயமா நீங்க செய்வதற்கு தவறிடாதீங்க. உங்க வாழ்க்கை மாறி முழுசா நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், நல்லதுக்காக உங்களுடைய வாழ்க்கை அமையணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டுமே நீங்க செஞ்சு பார்க்கலாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு எளிமையான ஒரு மந்திரச்சொல் அப்படின்றது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்க போகுது. அதனால எதை பத்தியுமே நீங்க பெருசா யோசிச்சுக்கணும்னா கவலையும் பட வேண்டாம். அந்த தெய்வத்தின் மேல ஒரு முழு பாரத்தை போடுங்க. அந்த தெய்வம் உங்க கூட இருப்பாங்கன்றதை நம்புங்க. நம்பிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க, போதுங்க. உங்க வாழ்க்கையில் நம்ப முடியாத நல்லதுக்கான ஒரு மாற்றமும் உங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த அந்த ஒரு நன்மையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2 பொருட்கள் கருப்பு எள்ளையும் வெற்றிலையும் மட்டும் போட்டு உங்களுடைய வீட்டில் ஒரு எளிமையான ஒரு தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமா இந்த ஒரு எளிமையான தீபம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்க பார்த்த கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து நீங்கி உங்க வாழ்க்கையை முழுவதுமான மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக அமையணுன்ற போது ஒரு டம்ளர் தண்ணீர்ல நான் வரும் பஞ்சமி தினத்துல இதை மட்டும் நீங்க சேர்த்து போடுங்க, போதுங்க. வேறு எதுவுமே செய்ய வேண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. அதனால் முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும் போட்டு வைங்க, போதுங்க. உங்க வாழ்க்கை நினைச்சதை போல் நினைச்சதை விட பல மடங்கு நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்க, நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட ஒரு பரிகாரத்தை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் இது சரி செஞ்சு கொடுக்கும். முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் இந்த ஒரு எளிதான ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரத்தை சொல்லி செய்ய சொல்லுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் இது நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதையும் நடக்கட்டும். இது ரொம்ப எளிமையான ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரங்க. பஞ்சமி தினத்துல காலையில இரவுக்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல மறந்துடாம, கொஞ்சம் கூட மறந்துடாம உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருக்கணும் சரி அவர்களை ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த ஒரு விஷயத்த மட்டுமே போட சொல்லுங்க, போதுங்க. வேற எதையுமே செய்ய வேண்டாங்க. இதை செய்வதற்கு கஷ்டமோ கடினமோ இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கே தெரியும் கிடையாதுன்றது, புரியுதுங்களா? அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ப முடியாத நன்மைகள் இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால கட்டாயமா செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இதுவே ஒரு முதல் கட்ட ஆரம்பமா ஒரு மாற்றமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். எதிர்பார்த்த அந்த மாற்றத்தையும் எதிர்பார்த்ததை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்குமான எளிமையான ஒரு பரிகாரம்.
நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் எடுத்து இந்த ஒரு 2 பொருட்களை மட்டும்தான் போட போகிறீங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான், உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அதனால் இந்த 2 பொருட்களை மட்டும் கட்டாயமாக போட்டுக்கோங்க, போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இதை விட ஒரு மிக எளிமையான ஒரு பொருள் என்னங்க, பரிகாரம் என்னங்க இருக்க போகுது. அதனால் பெருசாக யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிச்சயம் எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். கருப்பியல் வெற்றிலை மறந்துடாதீங்க, சேர்த்து போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றத்துக்குமான, எல்லா விதமான நன்மைகளுக்குமான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமும் இது அமையட்டும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதையும் நடக்கட்டும். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான மாற்றத்தை இது இங்கே ஏற்படுத்தி கொடுக்க போகும். நம்புங்கள், முழு நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் சரிங்க, உங்கள் வாழ்க்கையிலிருந்து மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இனி எதை பற்றியுமே நீங்கள் யோசித்து கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.